கல்வி சமூக நீதி சார்ந்த போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க கல்லூரிகளுக்கு ஆணையிடுவதா என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக உரிமைகளை நசுக்க அரசு முயலக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கல்வி மற்றும் சமூக நீதி சார்ந்த போராட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் அனுப்பிய சுற்றறிக்கைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகின் பல நாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியது மாணவர்கள் போராட்டம்தான் என்பதை தனது கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை நசுக்க முயல்வதா என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கல்வி சமூக நீதி சார்ந்த போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க கல்லூரிகளுக்கு ஆணையிடுவதா எனவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கவினா. வணக்கம் கவினா. கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியதை கண்டித்து தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. நீட் தேர்வுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கல்வி மற்றும் சமூக நீதி சார்ந்த போராட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஆணையிட்டிருப்பது ஆணை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணையை குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் கூறியிருப்பதாவது, போராட்டங்களில் கலந்து கொள்வதற்கு தடுக்க மாணவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான இந்த அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும், மேலும் நீதிக்காக போராடும் மாணவர்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்க தமிழக அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கது ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கல்வி சமூக நீதி சார்ந்த போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க கல்லூரிகளுக்கு ஆணையிடுவதா என்றும், மேலும் ஜனநாயக உரிமைகளை நசுக்க அரசு முயலக்கூடாது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர் தலைமையில் கடந்த ஜூலை 28 நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு குறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியும் சமூக நீதியும் தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆகும். அதற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவது மாணவர்களின் கடமையாகும். அந்த போராட்டங்களால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் தடுப்பதுதான் அரசின் கடமையை தவிர மாணவர்களை போராட்டங்களில் பங்கேற்க விடாமல் தடுப்பது அல்ல. போராட்டத்தில் பங்கேற்காமல் மாணவர்களை தடுக்க முயல்வது ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு பேசும்போது, வாக்குரிமை சொத்துரிமை அனைத்துமே தமிழ்நாடு போராடிதான் பெற்றது. மாணவர்களின் ஒற்றுமைக்கு நான் தலை வணங்குகிறேன். நீட் ஒழிப்பை சட்டப்பூர்வமாக்கி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு போராடும் அனைவருக்கும் ஆதரவாக கட்சி வேறுபாடின்றி நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்றும் அவர் கூறியிருந்தார். ஒருபுறம் அமைச்சரே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார், இன்னொரு புறம் போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்பதை அரசு தடுக்கிறது. இது என்ன இரட்டை நிலைப்பாடு என்ற கேள்வியும் அவர் அந்த வெளியிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகின் பல நாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியதே மாணவர்கள்தான். நியாயமான கோரிக்கைகளுக்காக அவர்கள் நடத்தும் போராட்டங்களை ஒடுக்க அரசு முயல்வது சரியல்ல என்றும், எனவே இது தொடர்பாக கல்லூரி கல்வி ஆணையர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையை அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும், மாணவர்களின் அறவழி போராட்டத்தை அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கவினா.